ஒரு மாட்டோடைய 300 கிலோ வெயிட்டும் அந்த 4 காலில் இறங்கும். அப்படியே அதை அப்படியே பேத்துரும் இந்த மண்ணை, மேலே இருக்கிற மண்ணெல்லாம். அடுத்தாப்புல தூத்தல் தரும்போது போயிட்டே இருக்கும். பொது இடங்களில் ஆடு மாடுகள் நிறைய மேயும் போதெல்லாம் பேர் சாயில் எரோஷன்னு பேர். இந்தியாவில் நிறையா வந்து மேலே இருக்கிற இந்த பயிர் வைக்கக்கூடிய மண் போயிட்டே இருக்கு. அது மண்ணும் போயிடும். அதுக்கப்புறம் கெட்டுத்தரையானதையும் மழை பெய்கிற தண்ணி கீழே இறங்காது, அதுவும் ஓடிடும். இதை வந்து சாயில் எரோஷன் சொல்கிறோம், வாட்டர் எரோஷன், விண்ட் எரோஷன்லாம் சொல்கிறோம். இந்தியாவில் எந்த அளவுக்கு இது போயிருக்குன்னா, இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வீடு கட்டணும்னு வச்சுங்களேன், கல் வேணும் தானே, அது கல் செய்கிறதுக்கு மண் வேணும் தானே, அவ்வளோ மண் போயிட்டே இருக்கும் ஒரு வருஷம். எம்எம்எல்ஏ தொடங்கி காடு அழிப்புலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் வீடு கட்டணும்னா எவ்வளோ மண் வேணும், கல் வேணுமோ மண் வேணுமோ அவ்வளோ மண் போயிட்டே இருக்குது. போகிற மண் சும்மா இருக்காது. ஏரி குளம் ஆறு எல்லாத்தையும் மேடாக்கும். வெள்ளம் போக வேண்டிய இடம் மேடாயிடுச்சுன்னா வெள்ளம் ஊருக்குள்ளே வரும். அதனால் இந்தியாவில் வந்து மெயின் பட்ஜெட்டை விட வறட்சி நிவாரணத்துக்கும் வெள்ள நிவாரணத்துக்குமே அதிகம் செலவழிச்சிக்கிட்டே இருக்காங்க. இதை வந்து நம்ம இதில் நம்ம எக்ஸ்பிரஸில் சப் எடிட்டரான்ட்டு ஒரு ஐஐடி என்ஜினியரு பின்னாடி டவுன் டு எடுத்துன்னு ஒரு பத்திரிகை ஆரம்பித்தான். அந்த ஆள் இல்லை, ஹீஸ் நோ மோர். பிரெயினில் டியூமர் வந்து அவன் செத்து போயிட்டான். அவன் போராடினான். இந்தியா முழுதும் இந்த மாசு படுறதுக்காக எடுத்து போராடினான். சிகரெட்டுக்காக எல்லாம் எடுத்து போராடி கடைசியில் ஒரு வருஷமாக என்னவோ இந்த ஃப்ரான்ஸ்லேருந்தே என்னவோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவன் செத்து போயிட்டான். என்பது அனில் அகர்வால். அவன் பத்திரிகையை தொடர்ந்து கூட இருக்கவங்க நடத்திக்கிட்டே இருக்காங்க. டவுன் டு எடுத்துன்னு அது மாதிரி என்ன பண்ணுன்னா 40 வருஷமாக இது இப்படி எரோடடாக இருந்ததை நம்மளால் இப்படி செய்ய முடியும்னு வச்சுங்களேன். அதுதான் இந்த இடத்தோடைய மெயின் ஃபோக்கஸ். அப்போ வந்து நம்மளோட நீங்கள் எதை கொடுத்தீங்கனாலும் நாம் மாற்றி காட்டுவோம். இதுக்குரிய முதல் அனுபவம் எங்கே இருந்ததுன்னா, இந்த திருச்சி புதுக்கோட்டை ரோட்டில் கீரனூர் இருக்குது. ஆமாம், கீரனூர்லேருந்து 10 கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா ஒடுகம்பட்டின்னு ஒரு இடம். அதுவும் இதே மாதிரி சுடு. அங்கே ஒரு 40 ஏக்கர் எடுத்து இதே மாதிரி ஆக்கியிருக்கோம். முதல் தடவை அந்த அந்த இது எடுத்த போது, இந்த வேலை செஞ்ச போது ஸ்வீடன்காரங்களுடைய கேமராவில் அதை விழுந்துருந்துச்சு. அதனால் அதை பெருசு பண்ணி அங்கே எதாவது அனுப்பிச்சுட்ருந்தாங்க. ஒரு ஆஃப்டர் ஹவுஸரை போட்டுக்கிட்டு உள்ள அந்த கல்லுகளை எடுத்து இப்படியே அடிக்கிட்டே இருக்கேன். மழை தண்ணி வர்றது நேராக ஓடிடாமல் அப்படி பரவலாகி இப்படி வலிஞ்சு போடுற மாதிரி. அதை வந்து என்ன சொல்லுவோன்னு சொன்னால், இந்த அங்கே ஒரு 3 களியை வச்சு கட்டியிருக்காங்க பாருங்க. அது பேர் ஏ ஃப்ரேம்னு பேர். இங்கிலீஷ் லெட்டர் ஏ மாதிரி இருக்கும். அதை வச்சுட்டு அப்படியே மாற்றி மாற்றி வச்சோம்னாக்கா அந்த ஈக்குவல் லெவல்ஸை வந்து கண்டுபிடிச்சிருவோம். இது பேர் கான்டூர் பன்ஸ்ன்னு பேர். கான்டூர் பன்ஸ் போட்டுக்கிட்டே போனோம்னு சொன்னால் கான்டூர் பன்ஸு, கான்டூர் சேனல்ஸு இந்தியாவில் வெள்ளமே இல்லாமல் பண்ணிவிடலாம். எல்லா தண்ணியும் பூமிக்குள்ளே இறக்கிடலாம். பூமிக்குள்ளே இறக்கிட்டு மரத்தனை மட்டும் நட்டிங்கன்னா வேறு கீழே போயிட்டு அங்கேருந்து தண்ணி எடுத்து மேலே அனுப்பிச்சிருக்கோம். அந்த கீழே அந்த பாறை ஆக்கிற சத்தை எடுத்து உச்சி இலக்கி போச்சுனாக்கா அங்கேருந்து அதை பழுத்து கொட்டும்போது ஒரு 30 அடிக்கும் கீழே இருக்கிற பாறை ஆக்கிற சத்தை தரைக்கு மேலே கூட பரப்பிடுது. அதனால் மழை தண்ணியை மறிக்கிறது, காடு வளர்க்குறது, இந்த காட்டில் வந்து விவசாயத்தை கொண்டு போகிறது, இது ரெண்டையும் இணைக்கிற மாதிரி கால்நடையை வளர்க்குறது, கால்நடை கழிவுகளை எல்லாத்துக்குமா சேர்த்துறது, எல்லாத்துலேருந்து வருவாய் வர்ற மாதிரி சாப்பாடு வர்ற மாதிரி செய்கிறது. அதுதான் போதும். இதுக்கு மேலே இன்ட்ரடக்ஷன் ஐடியா இல்லை. இங்கே யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஒர்க். கொஞ்சம் வெயில் குறையிறதுக்குள்ளே போயிட்டு வந்துடுங்க. நான் வந்து முன்னாடி மாதிரி வேகமாக நடக்க முடியாது. நான் கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல 2 இடத்துல உங்களோட இருப்பேன் நான். சரிங்க சார், ஓகே. தேங்க்யூ. ஆமாம், இதெல்லாம் லொக்கேஷன் ரைட். இந்த ஏ இங்கே வச்சிருக்காரு பாருங்க. ஏ எப்படி குச்சி அதை எடுத்து காமிங்க.
ஆ இடம் பள்ளமாக மேடான்னு இது பண்ணுறது. ஓஹோ அந்த சமத்தில் அந்த கல் காமிச்சு கொடுத்துரும். இதுவும் ஈக்குவல் ஹைட்டில் வச்சுருப்பாங்க ஆ ரெண்டு எண்டும். ம் அப்போ நம்ம இது டெப்த் என்னங்கிற கண்டுபிடிச்சோம். அது பள்ளமாக இருக்கா மேடாக இருக்கா. அந்த இடம் தெரிஞ்சுக்கலாம். அது சரி. போகுங்க அதையும் போட்டு காலி